உயிரே உயிரே நரும் தேனே செயலை மூச்சினை உணக்களித்தேனே நீ நெய்வாயினில் நெய்து ஒருவனின் வாழ்வு நன்னிலை உனக்கு எனக்கும் தானே. அம்மையார் சித்ராமணி அவர்கள் இங்கே மொழி வாழ்த்தினை பாடினார்கள். அது புரட்சி கவிஞர் பாவேந்தருடைய மொழி வாழ்த்து. புதுச்சேரியில் அந்த பாடல்தான் இன்றைக்கும் மொழி வாழ்த்து பாடலாக இருக்கிறது. தமிழ்நாட்டிலே நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற பாடல் நீராறும் கடவுளத்தை அது வேறு. அங்க புதுச்சேரியில பாவேந்தருடைய பாடல் தான். புதுச்சேரியிலே சென்று பாவித விழா நடத்திய போது இங்கிருந்து பல நூற்றுக்கணக்கான ஆண்டுதோறும் சென்று வந்தோம். நம்முடைய மா யோகானந்தம் அவர்கள் அந்த பாடலை சென்னையிலே பல அரங்குகளிலே பாடினார். அவரை தொடர்ந்து இன்றைக்கு சித்ராமணி அவர்கள் இந்த பாடல்களை தொடங்கினார். அவருக்கு என்னுடைய நன்றியின் பாராட்டுகளும் தெரிந்து கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி கவிஞர் தமிழ் ஒளி அவருடைய 100ஆண்டு விழாவை ஒட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற நிகழ்ச்சி. பொதுவாக வரவேற்புரை நம்முடைய இலக்கிய வட்ட செயலாளர் முனைவர் கே.கி. பிரபாகரன் அவர்கள் தான் சொல்லுவார்கள். தமிழ் ஒளியுடைய 100ஆண்டு விழா குழுவில் நானும் ஒருவன் என்ற காரணத்தால் என்னை இங்கே வரவேற்புரை ஆற்றுமாறு அவர்கள் பணித்திருக்கின்றார்கள். கவிஞர் தமிழொலி அவர்கள் மிக சுருக்கமாக என்னுடைய வரவேற்பை முடித்துக் கொள்கிறேன். என்றால் ஐயா சிகரம் செந்தில்நாதன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். அவர்தான் 100ஆண்டு விழா குழுவினுடைய தலைவர். கவிஞர் ஈரோடு தமிழன் அவர்கள் கௌரவ தலைவர், மதிப்பூர் தலைவர். அப்ப பொதுச் செயலாளர் ராத்தே முத்து அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அதில் 40க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் 100ஆண்டு விழா குழுவிலே இருக்கிறார்கள். தும்சி கஜேந்திரபாபு உட்பட பலர், அதிலே நானும் ஒருவன் என்ற முறையில் இன்றைக்கு உங்களுக்கு நான் நின்று கொண்டிருக்கின்றேன். கவிஞர் தமிழொலி அவர்கள் புரட்சி கவிஞர் பாரதி கருத்தும் பாரதிதாசன் அதுக்கு அடுத்த நேரில் வைத்து போற்றத்தக்க மாபெரும் கவிஞன் தமிழொலி. ஆனால் அது பலருக்கு தெரியாது. ஏனென்றால் அவரை பற்றி அறிமுகம் மிகவும் குறைவு, எனக்கே கூட குறைவு. 100ஆண்டு விழா குழுவுக்கு வந்த பிறகுதான் அவருடைய தமிழொலி அவர்கள் இவ்வளவு பெரிய ஆற்றல்மிக்க கவிஞரா என்று அறியக்கூடிய வாய்ப்பு எனக்கே கிடைத்தது. YMCA பட்டிமன்றத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேச வந்தார். அந்த பட்டிமன்றத்திலே ஐயா அவர்கள் தலைமை நடந்தது. கடுமையாக அந்த சட்டமன்ற உறுப்பினர் ஐயா கடுமை கொண்டார். தமிழை பற்றி தெரியாமல் வெங்கடை சொல்லலாம் எம்எல்ஏ இருக்கிறீங்க என்று கடிந்து கொண்டார். ஆக அப்படி ஒரு மறக்கப்பட்ட கவிஞராக, ஏனென்றால் அவர் வாழ்ந்த காலம் மிகப்பெரிய பாரதியை போல. இரண்டாவது அவருடைய சூழ்நிலைகள் எப்படியோ இருந்ததனால் அவரை சரியாக அறிமுகப்படுத்தவில்லை. ஆனால் பிற்காலத்திலே அவருடைய படைப்புகள் எல்லாம் இன்றைக்கு நாம் பேசக்கூடிய அளவுக்கு பெரும் படைப்புகளாக வந்திருக்கின்றன. 9 காவியங்களை படைத்திருக்கின்றார் கவிஞர். 9 சிறந்த கட்டுரையாளர், சிறந்த ஆய்வாளர், சிறப்பதிகாரத்தை அலசி ஆய்ந்து பல நூல்களை எழுதியிருக்கின்றார். அதை பற்றியெல்லாம் நண்பர்கள் ஐயா ராஜேந்திர புத்த அவர்களும் தலைவர் அவர்களும் பேசுவார்கள். நான் அவர் நிலையத்தில் விரும்பவில்லை. இந்த அமைப்பிலே ஐயா அவர்கள் தலைமை பொறுப்பு ஏற்று நடத்துவது எங்களுக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி. முகம் இதனுடைய முதல் ஆய்வு சந்தாய் உறுப்பினர் நம்முடைய சிகரம் செந்தில்நாதன் அவர்கள். சிகரம் நின்ற பிறகு அடுத்த ஆண்டே தொடங்கப்பட்டதுதான் முகம் என்று மாமணி அவர்கள் குறிப்பிடுவார்கள். அது மட்டும் இல்லை, இன்னொரு நம்ம பிரபாகரன் சொன்னது போல இந்த இலக்கியத்திற்கு சிறப்பு சொல்லலாம். இங்கே கே. விஸ்வநாதன் பேசியிருக்கின்றார், முத்தமிழ்காளர் பேசியிருக்கின்றார், அப்பா பெரியார் பேசியிருக்கின்றார் என்று பல பட்டியலை என்னாலும் போட முடியும். ஆனால் அவர் தொடர்ந்து அதை பதிவு செய்து வருகிறார் பிரபாகரன். நான் ஒரே ஒரு செய்தி மட்டும் இங்கே சொல்ல விரும்புகின்றேன். இன்னைக்கு ஆய்வு உலகில் மிக சிறந்த ஆய்வாளராக இருக்கின்ற ஆய்வராக வெங்கடாசலபதி அவர்கள் இந்த இலக்கிய வட்டத்திலே அரைக்கால் சட்டை போன்ற பள்ளி மாணவனாக இருந்த காலத்திலே ஐயா அவர்கள்
வ.உ.சி. அவர்களை பற்றி அவர் பேசிய பேச்சு அவருக்கு ஈர்க்கப்பட்டு அப்படி ஒரு மாமனிதர் இவ்வளவு பணிகளை செய்திருக்கிறார்கள் என்று அவருக்கு அது தோன்றி அவரை பற்றி ஆய்வு முதலில் மேற்கொண்டார் நம்முடைய வெங்கடாச்சலம் அவர்கள். அவருடைய திருநெல்வேலிக்கு சென்று அங்கே கள ஆய்வு செய்து அவருடைய நூல்களை முதலில் பதிப்பித்தார். அந்த ஒரு பெரிய ஆய்வாளர் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் நம்முடைய செந்தில்நாதன் என்பதை அவருடைய பேச்சு அவ்வளவு ஆழமாக அழுத்தமாக இருக்கும். ஆக ஆய்வாளர் வெங்கடாஜலபதி அவர்கள் கிடைப்பதற்கு காரணமாக இருந்த நம்முடைய செந்தில்நாதன் ஐயா அவர்களை நெஞ்சார பாராட்ட வேண்டும். மறக்கப்பட்ட அல்லது மறைக்கப்பட்ட கவிஞர் தமிழொலி அவர்களை பற்றி தமிழகம் அறிய வேண்டும் என்ற நோக்கத்திலே 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த 100ஆண்டு விழா குழு அமைத்தது நம்முடைய ராஜ்ய முஸ்லிம் உட்பட தமிழ் எழுத்தாளர்கள் சங்கம் அமைத்து அது அந்த சங்கத்தின் பெயரே இல்லாமல் 100ஆண்டு விழா குழு என்ற பெயரிலே அமைத்தார்கள். அப்பொழுது என்னையும் சேர்த்தார்கள். நம்முடைய பிரபாகரன் அவர்கள் விளைக்கோட்டத்தின் சார்பிலே செங்கநாதன் அவர்கள் சேர்த்தார்கள். முகம் இதழின் சார்பிலே நானும் இலக்கியவடத்தின் சார்பிலே பிரபாகரன் அவர்களையும் செங்கநாதன் அவர்கள் அந்த குழுவில் இணைத்திருந்தார். அது பேராசிரியர் என்ற காரணத்தால் பணியில் இருந்த காரணத்தால் தொடர்ந்து அவரால் வந்து அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள முடியவில்லை. அது அவரும் இந்த 100ஆண்டு விழா குழுவில் ஒரு உறுப்பினர் தான் என்று சொல்லி அதனால்தான் இன்றைக்கு இலக்கிய வட்டம் தமிழொலி 100ஆண்டு விழாவை கொண்டாடுகிறது. தமிழொலியுடைய படைப்புகள் இந்த 100ஆண்டு விழா குழு 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தொடங்கி ஆண்டுதோறும் கவிஞர் தமிழொலியுடைய புகழை பரப்புகின்ற அல்லது அவருடைய படைப்புகளை பரப்புகின்ற பணியை செய்தது. அந்த 100ஆண்டு விழா குழு முதலிலே செய்த பணி கவிஞருடைய 9 காவியங்களையும் நூலாக அச்சிட்டு வெளியிட்டது. ஆண்டுதோறும் விழா எடுத்து மாணவர்கள் மத்தியிலேயும் கல்லூரி மாணவர்கள் மத்தியிலேயும் பள்ளி பிள்ளைகள் மத்தியிலேயும் கவிஞர் தமிழொலியை கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கோடு செயல்பட்டு சென்ற ஆண்டு இதே 20ஆம் தேதி செப்டம்பர் 20ஆம் தேதி 100ஆண்டு விழாவை சென்னை பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்து நடத்தி அங்கேயும் பல படைப்பாளர்கள் இளம் மாணவர்கள் ஆய்வாளர்களுடைய கட்டுரைகளை தொகுத்து நூலாக வெளியிட்டார்கள். அது கவிஞர் தமிழொலிக்கு செய்திருக்கின்ற மிகப்பெரிய பணி. சிறந்த கவிஞர் அவரை பற்றி நமக்கெல்லாம் அறிமுகமான வெள்ளையாமுத்து சுந்தரம் அவர்கள் சொல்லுவார்கள், தமிழர்களுடைய கவிதைகள் ஜெல் 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 என்று பேசும் என்று சொல்வார்கள். சங்கத்திலே உதவும் சிறந்த கவிஞர் கவிஞர் தமிழொலி 100ஆண்டு விழா குழுவுடைய நோக்கங்கள் இன்றைக்கு ஓரளவுக்கு நிறைவேறியிருக்கின்றன. உலக அளவில் கட்டுரைகள் வாங்கப்பட்டு அது முழுவாக தொகுக்கப்பட்டு வருகிறது. பூத்த மலர் புதிய மலர் பொங்கும் சூரியன், பூத்த மலர் புதிய மலர் பொங்கும் சூரியன், மூத்த கடலில் காலை வந்து முளைத்த சூரியன், விரிந்த மலர் பெரித மலர் வெள்ளிய சூரியன், எரிந்த பகலில் உச்சி ஏறி எரிந்த சூரியன், சாயமலர் தூய மலர் சாய்ந்த சூரியன், மாயமாக மேற்கில் சென்று மறைந்த சூரியன். இது சுருக்கமாக எவ்வளவு சந்தமான பாடல்களை வெள்ளையாமுத்து சுந்தரம் சொல்வது போல அவருடைய பாடல்களை படிக்கும் போதே மனத்துக்குள் தானாக சென்று ஆழமாக பதியக்கூடிய அளவிற்கு இது அரிய சந்த பாடல்களை எழுதிய மரபு பாடல்களை எழுதிய பாவேந்தருக்கு அடுத்த நிலையில வைத்து போற்றத்தக்க ஒரு சிறந்த கவிஞர், சிறந்த ஆய்வாளர், கட்டுரையாளர். நம்முடைய வாக்கோ பாண்டியன் அவர்கள் சொல்லும்போது கூட சொன்னார், வணங்காமொழி அவர்கள் எழுதிய கதை வாசனம் அவருடையதாக தான் அது. அத்தகைய சிறந்த பாவலர் பலரும் அறிமுகமாகாத நிலையிலே இன்னைக்கு அவருடைய புகழை மீண்டும் எடுத்துச் செல்கின்ற பணியை 100ஆண்டு விழாக்கள் தொடர்ந்து செய்து வருகிறது. அவர்கள் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த வருகை கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அனைவரும் வருகை என்று வரவேற்பு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். 90வது நிகழ்வாக தமிழ் மொழியின் சிறப்பு பற்றி பாடுவதற்காக நிகழ்வு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் முதல் நிகழ்வாக
கவிஞர்களும் சுவைஞர்களும் ரசிக்கும்படியும் பாராட்டத்தக்க வகையில் தமது கவிஞர்கள் தருவார்கள் என்ற நம்பிக்கையில் அவர்களை அழைக்கின்றேன். சுமத்ராவின் சுகமான சீர்கதியின் சகமதிலே சகத்தோர்கள் சகத்தினையே சீராக சேர்த்திடுவர். அம்மணியே அவனியிலே அருங்கவியை படித்திடவே எம்மவர்கள் மகிழ்ந்திடவே மண்ணுகின்ற கவித்தரவே வருக வருக என்று வரவேற்கின்றோம். வாரம் அம்மா. தொட்டனை தோறும் மலர்கேணி மாந்தற்கு கட்டணை தோறும் அறிவு விற்பனைக்கல்ல. வனங்கள் இங்கு விற்பனைக்கல்ல, வனங்களை வாழ விடுங்கள். ஆற்று மணல் இங்கு விற்பனைக்கல்ல, ஆற்றில் நீர் ஓட விடுங்கள். கல்வி இங்கு விற்பனைக்கல்ல, கற்றலில் சிறந்தோங்க கை கொடுங்கள். மருத்துவம் இங்கு விற்பனைக்கல்ல, உயிர்காக்க உதவுங்கள். நீதியும் நேர்மையும் விற்பனைக்கல்ல, சலுகைகளை எதிர்பார்க்காதீர்கள். காதல் ஒருமித்த மனங்கள் விற்பனைக்கல்ல, சாதி மத வெறியால் கொல்லாதீர்கள். முதியோர் என்றும் சுமையல்ல, அனுபவ களஞ்சியம் உணருங்கள். அறிவுரைகள் விற்பனைக்கல்ல, அளவறிந்து பேசுங்கள். உபதேசங்கள் விற்பனைக்கல்ல, உதாரணமாய் வாழுங்கள். விலையில்லா அன்பு விற்பனைக்கல்ல, நிபந்தனையற்ற அன்பை வாரி வழங்குங்கள். கடவுள் தரிசனம் விற்பனைக்கல்ல, கண்டு மகிழ வழிவிடுங்கள். தன்மானம் விற்பனைக்கல்ல, இலவசங்களை தவிர்த்திடுங்கள். சுயமரியாதை விற்பனைக்கல்ல, வஞ்ச புகழ்ச்சி வலையில் வீழாதீர்கள். உண்மை நேர்மை விற்பனைக்கல்ல, நல்லவனாய் வாழ்கிறேன் என கர்வம் கொள்ளுங்கள். வாழ்க்கை என்பது வியாபாரம் அல்ல, பொய் களவு பொறாமை புகுத்தாதீர்கள். அன்பு பாசம் நட்பே பிரதானம், அதையே என்றும் வலியுறுத்துங்கள். நன்றி.